நான் என்ன சொல்ல வரேன், நீங்க முதல்ல களத்துல இறங்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல போய் உட்காருங்க. உங்கள் தாவேகா தொண்டர்களோட போய் உட்காருங்க. அந்த இதில் சம்பந்தப்பட்ட அந்த இன்னொரு நபர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை இங்கிருந்து நகர மாட்டேன்னு நீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விஜய் கவர்னர் போய் சந்திச்சுட்டு வர்றாரு. வந்தவுடனே அண்ணாமலை அந்த செயலை வரவேற்கிறார் அப்படிங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு அரசியலுக்கே நாளைக்கு அண்ணாமலையை வச்சு அரசியல் செய்ய முடியாத பாஜக விஜயை வச்சு அரசியல் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக அப்படி ஒரு பார்வையும் விமர்சனமும் இருக்கு. ஏன்னா அதற்கு விஜய் பலியாகிடக்கூடாது அப்படிங்கிறது தான். தாவேகா கட்சியின் தலைவரான விஜய் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. ஆனால் ராஜ்பவனிலிருந்து வருகிற அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்பாயின்மெண்ட் கேட்டதா தகவல் வருது. அப்போ அவர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி விஜயின் பெயரிலேயே நேற்று டி நகரில் இது மாதிரி விஜய் எழுதின கடிதத்தை அவங்க பிரசுரம் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்காரு. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன தவறு இருக்க முடியும்? இது என்ன ஒரு பெரிய தேச துரோக குற்றமா? கைது செய்யப்பட்ட அந்த தாவேகா தொண்டர்களை புஷி ஆனந்த் பார்க்க போனாரா? அவரை கைது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் தாவேகா வளர்வதற்கு திமுகவே அதிமுகவோட போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம இருக்கிறது, அப்புறம் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மேல 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பண்றது, பதிவு செய்யறது, கைது பண்றது அப்படின்னு திமுக ஒரு விதமான அடக்குமுறையை உள்ளாக்குறாங்க. நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமாக திமுக பாத்தீங்கன்னா பாஜக குறித்து பேசும்போது அவர்களை ஒரு பாசிஸ்டுகளாக சித்தரிக்கிற போக்க நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருக்கோம். இப்ப இந்த விவகாரத்தில் திமுக அரசு நடக்கிறத பார்த்தா இவர்களும் கூட அதே பாசிச சம்பவம் போன திங்கட்கிழமை நடந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கடந்து இன்னைக்கு 8வது நாள். அப்ப இதுவரைக்கும் யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கான விடை தெரியும். அப்படி ஒரு நபர் இருந்தா நாங்க நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம், அடிஷனல் எஃப்ஐஆர் கூட போட ரெடியா இருக்கும். ஆனா அப்படி ஒரு நபரே இல்ல அப்படிங்கிறப்ப எப்படி அவர் பேசினாரு? இப்ப அந்த மாணவியை மிரட்டுறதுக்காக அவர் சொன்னாருன்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த குற்றவாளிக்கு இவர்கள் முட்டு கொடுக்கறத பார்த்தா இதன் பின்னணியில பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு மிக்க, முக்கியமாக திமுகவை சேர்ந்த டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் அதுதான் ஒரு வாரமாக பேசுபொருளாக மாறி இருக்கு. இதை எதிர்க்கட்சிகள் இப்படி அரசியலாக்குறாங்க, இல்லை எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு போராட்டத்தை ரொம்ப தீவிரப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த கவர்னரை சந்திச்சு மனு ஒன்றையும் கொடுத்திருக்காரு. நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் இது போன்ற விஷயங்கள்ல அவங்க போராட்டங்களை முன்னெடுக்கிறதுங்கிறது வழக்கமா பல்வேறு விஷயங்கள்ல நடந்திருக்கு. இந்த விவகாரத்திலும் எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா கையில் எடுத்திருக்காங்க. அதே நேரம் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இதை வைத்து நாம் அரசியல் பண்ணணும், இதன் மூலமாக நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கமாக நிச்சயமாக இருக்காது. அதை நம்ம உறுதியாக நம்பலாம். அதே நேரம் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்திருந்தால் இந்த விவகாரம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தீவிரத்தன்மை எட்டியிருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சிகளுடைய அந்த போராட்டத்தை நம்ம வரவேற்று தான் ஆக்கணும். அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தாலும் இவர்கள் ஒரு போராட்டத்தை ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் போது அது ஊடகங்களில் ஒரு பரபரப்பு செய்தியாகி மக்கள் மத்தியில் போய் அந்த செய்தி போய் சேருவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த போராட்டங்கள்லாம் கொடுத்துருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெம்ப்ளேட்டான போராட்டம்னு ஒன்று. இப்போ வள்ளுவர் கோட்டத்தில் போய் ஒரு 1/2 மணி நேரம் கோஷம் போடணும், 35வது நிமிஷம் காவல்துறை ஒரு பஸ் எடுத்துகிட்டு வரும், அதில் இவர்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைப்பாங்க, ஒரு 1 மணி நேரம் கழித்து திறந்து விட்டுருவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கிற போராட்டம். கிட்டத்தட்ட இந்த விவகாரத்திலும் இந்த மாதிரியான சம்பிரதாயங்களும் சடங்குகளும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு வகையில் ஒரு வருத்தமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் போன்ற திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் இந்த விஷயத்தில் ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும், அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரி கட்சிகளோ எழுப்பும் போது அது திமுகவுக்கு எதிரானதாக எப்படி இருக்க முடியும்? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரணம் கொடுங்க, நீதியை கொடுங்க அப்படின்னு தானே அவங்க கேட்க போறாங்க. ஆனால் இந்த கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம ரைஸ் பண்ணால் அது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதன் காரணமாக ஒரு சம்பிரதாயமாக நாங்களும் தானே குரல் கொடுத்தோம்,
நாங்களும் தானே வந்து போராட்டம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு இவங்க வந்து அப்படியே கடந்து போயிட்டாங்க. இப்போ இந்த சம்பவம் 23ஆம் தேதி நைட்டு நடக்குது சார். ஒரு யார் அந்த சஸ்பெக்ட் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு 5 மணி நேரத்தில் நாங்கள் காவல்துறை வந்து கைது பண்ணிட்டோம். அப்படி இருக்கிறப்ப இதை ஏன் தேவையில்லாமல் அரசியலாக்குறாங்க? இது வந்து பேச வேண்டிய அந்த நிர்பந்தமே வரலையே, அப்புறம் ஏன் எல்லா கட்சிகளும் பேசுறாங்க அப்படின்னு திமுக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இல்ல, திமுகவின் விளக்கத்தை ஏற்க முடியாது. அதில் வந்து நியாயம் இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேல இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த நபர் ஞானசேகரன்கிற அந்த நபர் வந்து திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு முதல்ல ஒரு செய்தி வருது. அதுதான் உண்மையும் கூட. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய இணைய கூலிப்படை மூலமாக இந்த ஞானசேகருங்கிறவர் வந்து இவர் கிடையாது, வேற ஒருத்தர் அப்படின்னு ஞானசேகர் என்ற பெயரில் இருக்கிற வேற ஒருத்தரை காட்டி இவர் தான் இந்த போஸ்டர்ல போட்ட ஞானசேகர், இவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையே வந்து ஒரு மடைமாற்றம் பண்ணுகிற ஒரு முயற்சியில் இறங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஞானசேகர் வீட்டில் அல்லது அவருடைய பிரியாணி கடையில் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் சென்னை நகரத்தினுடைய துணை மேயர் மகேஷும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி புகைப்படங்கள்லாம் வெளியாகிருக்கு. இது வந்து நீங்கள் கிராஃபிக்ஸில் பண்ணது, ஏஐயில் பண்ணது அப்படிலாம் நீங்கள் சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. நீங்கள் அந்த புகைப்படத்தில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட நேரடி தொடர்பில் இருக்கிற ஒரு நபர் தான் அவர். எல்லாத்துக்கும் மேலே அந்த சம்பவம் நடக்கும்போது இவர் யாரிடமோ ஃபோனில் பேசியிருக்காரு. சாருங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசியிருக்காரு. நீங்க கூட பார்த்திருப்பீங்க, யார் அந்த சார் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சாரமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி சம்பவம் போன திங்கட்கிழமை நடந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கடந்து இன்னைக்கு 8வது நாள். அப்ப இதுவரைக்கும் யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கான விடை வந்து தெரியும். அப்படி ஒரு நபர் இருந்தா நாங்க நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம், அடிஷனல் எஃப்ஐஆர் கூட போட ரெடியா இருக்கும். ஆனா அப்படி ஒரு நபரே இல்ல அப்படிங்கிறப்ப எப்படி அவர் பேசினாரு? இப்ப அந்த மாணவியை மிரட்டுறதுக்காக ஒரு சொன்னாருன்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அப்படி அதை வந்து நம்ம நிச்சயமா ஏற்கவே முடியாது. அந்த மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து இது இருக்கு. அப்ப இவர்கள் நினைத்திருந்தால் அதன் பின்னணியில இருக்கிற நபர் யார் என்பதை கண்டுபிடித்திருக்க முடியும். ஒருவேளை இந்த குற்றவாளிக்கு இவர்கள் வந்து முட்டு கொடுக்கறத பார்த்தா இதன் பின்னணியில பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு மிக்க, முக்கியமாக திமுகவை சேர்ந்த யாரோ ஒரு பிரமுகர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதை வெளிக்கொண்டு வருகிற முயற்சியில தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால அதை தவறு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ எதிர்கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுன்றது எல்லா காலத்திலையும் நடக்கும். அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப திமுக போராட்டத்தை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த முறை அதிமுகவோட போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம இருக்கிறது, அதுக்கப்புறம் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மேல 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பண்றது, பதிவு செய்யறது, கைது பண்றது அப்படின்னு திமுக ஒரு விதமான அடக்குமுறையை உள்ளாக்குறாங்க. நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமாக திமுக பாத்தீங்கன்னா பாஜக குறித்து பேசும்போது அவர்களை வந்து ஒரு பாசிஸ்டுகளாக சித்தரிக்கிற போக்க வந்து நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருக்கோம். இப்ப இந்த விவகாரத்தில் திமுக அரசு நடக்கிறத பார்த்தா இவர்களும் கூட அதே பாசிச அணுகுமுறையை தானே கடைபிடிக்கிறாங்க. இன்னொன்று, போராட்டம் என்பது ஜனநாயக முறையில் போராடுகிற ஒரு வழிமுறை தானே. அதை எப்படி நீங்க தடுக்க முடியும்? நீங்க அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது கூட இதனால ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக, அல்லது இந்த பிரச்சனையை பெருசா ஊதி பெரிதாக்கி அவர்கள் சுயலாபம் அடைஞ்சிருவாங்களோங்கிற ஒரு அச்சத்தில் கூட நீங்கள் அனுமதி மறுக்கலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை மீறி போராடுகிறவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏற்க முடியும்? அதனால் இந்த விவகாரத்தை திமுக செய்வதை நம்ம ஏற்க முடியாது. அதே நேரம் இப்போ தாவேகா போன்ற அந்த புதிய கட்சிகளுடைய அந்த போராட்ட வழிமுறையும் கூட ஏற்புடையதா இல்லைங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்லித்தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு விஜய் பார்த்தா நேற்று கவர்னரை சந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே கவர்னர் பதவி தேவையில்லை அப்படிங்கிறது தான். அப்போ எந்த பதவி தேவையில்லை என்று உங்களுடைய கொள்கையாக நீங்கள் சொன்னீர்களோ அப்போ அதே கவர்னரிடம் போய் நீங்க வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுக்கிறது நம்ம எப்படி அதுதானே சார் ஹைராக்கி, அரசியல் ஹைராக்கில இதுதானே விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பதவியை என்ன ஒரு நபரை நிராகரிக்கும் போது இப்போ உங்கள் தேவைக்காக அந்த நபரை நீங்க தேடி போகும்போது உங்களுடைய அடிப்படை கோரிக்கையை அடிபட்டு போயிடுதுல. இது வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு புதிய விஷயம் இல்லை. என்ன காரணம்னா திமுகவும் கடந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகவுடைய அடிப்படை கொள்கையே கவர்னர் பதவி தேவையில்லை அப்படிங்கிறது. அண்ணா சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்குன்னாரு. ஆனா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது வாரத்துக்கு 2 தரையாவது கவர்னரை பார்த்து மனு கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட அதே அணுகுமுறையை விஜயும் கடைபிடிக்கிறாரா அப்படின்னு தோணுது. பட் இந்த மாதிரியான டெம்ப்ளேட் அரசியலில் இருந்து முதல்ல நீங்க வெளியில வரணும் அப்படிங்கறத விஜய் என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழக வெற்றி கழகம் நான் என்ன சொல்ல வரேன், நீங்க முதல்ல களத்துல இறங்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல போய் உட்காருங்க. உங்கள் தாவேகா தொண்டர்களோட போய் உட்காருங்க. அந்த இதில் சம்பந்தப்பட்ட அந்த இன்னொரு நபர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை இங்கிருந்து நகர மாட்டேன்னு நீங்க அறிவிச்சுட்டு போய் கூட்டது அங்கே போய் உட்காருங்க. இன்னொரு சம்பவம் நடந்தது அண்ணா பல்கலைக்கழகம். இதில் இன்னொரு
பெரிய முரண்பாடு என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகம் என்பது கவர்னர் ரவியினுடைய அவர்தான் வேந்தர். கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனம். அவர் தான் வேந்தர். இன்னும் சொல்ல போனா இந்த சம்பவத்துக்கே முழு பொறுப்பு ஏற்க வேண்டியதே கவர்னர் தான். நீங்க அவர்கிட்டயே போய் திமுக அரசு மீது வந்து நீங்க வந்து ஒரு புகார் கொடுக்கறதுங்கிறத எப்படி ஏற்க முடியும்? அதனால பாத்தீங்கன்னா இதுல நடக்கிறது பாத்தீங்கன்னா அரசியல் தான் நடக்கதே தவிர ஒரு உரிய நீதி கிடக்கணும் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு நோக்கமா இல்லையோ அப்படின்னு தோணுது. இதுல விஜய் வந்து ஒரு கடிதம் கொடுக்கிறார், நான் உங்களுக்கு அரணாக நிற்பேன், அண்ணனாக நிற்பேன், அன்பு தங்கைகளே அப்படின்லாம் பயங்கரமா ஒரு சினிமா வசனம் மாதிரி அவரே கைப்பட ஒரு அறிக்கையை எழுதி வெளியிடுறாரு. ஸோ அந்த நீங்கள் உங்கள் கைப்பட எழுதிய கடிதத்தின்படியாவது நீங்க வந்து ஒரு உண்மையா இருக்கணுமா வேணாமா? அந்த உண்மையா இருக்கிறதுனாலதான் கவர்னரை சந்திச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்றதா நம்ம புரிஞ்சுக்க கூடாதா? இல்ல, அதை வந்து நான் ஒரு முரண்பாடா பாக்குறேன். ஏன்னா இப்ப நீங்க கவர்னர் போய் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல உரிய நிவாரணம் கிடைச்சிருமா? அதுதான் நம்முடைய கேள்வி. எத்தனையோ விஷயங்கள்ல கவர்னர் கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாஜக போன்ற கட்சிகள் செய்கிற வேலை இது. அதை வந்து நீங்களும் செய்யும் போது ஏற்கனவே உங்கள் மீது பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பி டீமோ அப்படிங்கிற ஒரு முத்திரையும் விமர்சனமும் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் கவர்னர் போய் சந்திச்சுட்டு வர்றாரு, வந்தவுடனே அண்ணாமலை அந்த செயலை வரவேற்கிறார் அப்படிங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு அரசியலுக்கே வந்து நாளைக்கு எதிராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட அடுத்த கேள்வி இதுதான் சார். அண்ணாமலையை வச்சு அரசியல் செய்ய முடியாத பாஜக விஜயை வச்சு அரசியல் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக அப்படி ஒரு பார்வையும் விமர்சனமும் இருக்கு. ஏன்னா அதற்கு வந்து விஜய் பலியாகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, திமுகவை டென்ஷன் ஆக்குறதுக்காக கவர்னர் கிட்ட போய் நீங்க புகார் கொடுக்குறீங்க. அதை வந்து பாஜக தங்களுடைய பிரச்சாரத்துக்கு கையில் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது இதனால் நிகர நஷ்டம் யாருக்கு? நிகர லாபம் பாஜகவுக்கு, நிகர நஷ்டம் யாருக்குன்னா அது விஜய்க்கு தான். நாளைக்கு வந்து உங்களை பாஜகவுடைய பி டீம் என்று முத்திரை குத்துவதற்கு இந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு பெரிய உதவி பண்ணும். அதை வந்து விஜய் மறந்துடக்கூடாது. நேற்று கவர்னரை சந்திச்சுட்டு வெளியே வர்றாரு. பொதுவாக இது மாதிரி கவர்னரை சந்திக்கிறாங்க அப்படின்னா வெளியே வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுவாங்க, என்ன பேசணும் அப்படின்றத. இன்ன வரைக்கும் அதிமுக ஆகட்டும், ஈவன் பாஜக எல்லாரும் அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று அட்ரஸ் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு எல்லா மைக்கும் வச்சிருக்கப்ப விஜய் அட்ரஸ் பண்ணல, வெளியே நின்று கை காட்டிட்டு விட்டு போயிட்டாரு. ஒரு எலிட் அரசியலை தான் செய்கிறாரு அப்படின்னு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. நிச்சயமாக, ஏன்னா ஒரு அரசியல் களத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஊடகங்களை சந்திக்க வேண்டும், அதுதான் முறை. இன்னொன்று நீங்கள் போய் கவர்னர்கிட்ட போய் என்ன பேசுனீங்க, என்ன கொடுத்தீங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுக்கு அடுத்து கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதில் அது எந்த விஷயங்கள் வந்து அவங்க இருட்டடிப்பு பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் வந்து ஊடகங்களிடம் நாங்கள் கவர்னரை பார்த்தா இப்படி பேசினா இதெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்வது தானே முறையாக இருக்கும். அப்போ நான் ஏன் சொல்கிறேன் கவர்னர் ஆஃபீஸ் அலுவலகத்தில் வந்து இந்த மாதிரியான இருட்டடிப்பு பண்ணுவாங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கவர்னரை சந்திக்கணும் அப்படின்னு விஜய் தாவேகா கட்சியின் தலைவரான விஜய் வந்து அவங்க கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. ஆனால் ராஜ்பவனிலிருந்து வருகிற அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்பாயின்மெண்ட் கேட்டதா தகவல் வருது. அப்போ அவர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி விஜயின் பெயரிலேயே வந்து ஒட்டுதல் வெட்டுதல் வேலையை செய்யும் போது இப்போ இவர்கள் கொடுத்த கோரிக்கையும் கூட அவர்கள் வந்து இருட்டடிப்பு செய்தோ கூடுதல் குறைவாகவோ சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க ஊடகத்திட்ட பேசுறது தானே சரியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நடிகராக இருந்தீங்க, எந்த ஊடகமும் உங்களை வந்து நெருங்காத அளவுக்கு நீங்கள் அவர்களிருந்து விலகி போய் இருந்தீங்க. அதெல்லாம் உங்களுடைய வசதிக்கு நீங்கள் செய்த ஏற்பாடு. அது குறித்து நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. என்னன்னா ஒரு நடிகராக உங்கள் மீது நிறைய விமர்சனம், நிறைய கிசுக்கிசுக்கள் இருக்கும்போது ஊடகத்தை சந்திப்பதுங்கிறது உங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்கு. அப்போ அவர்கள் வரும்போது அவர்களை சந்திப்பது தானே முறை. இங்கேயும் வந்து நீங்க இல்ல நான் ஊடகத்தோட பேச மாட்டேன், நான் 4 வரி ட்விட்டர்ல போட்டுட்டு போயிடுவேன், 4 ஒரு கடிதத்துல ஒரு அறிக்கையா கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னா அது ஒரு சரியான அரசியல் இல்லை. பட் ஏதோ ஒரு காரணத்தினால் விஜய் வந்து ஊடகங்களை சந்திப்பதை கண்டு தயங்குகிறார்னு சொல்ல மாட்டேன், பயப்படுகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த அணுகுமுறை வந்து ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதை வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். நேற்று டி நகரில் இது மாதிரி விஜய் எழுதின கடிதத்தை அவங்க வந்து பிரசுரம் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த நிகழ்வில் தாவேக தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க. பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்காரு. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிச அணுகுமுறையை கடைபிடிக்குதோ அப்படின்னு தோணுது. இன்னொன்று விஜய் எழுதிய கடிதம் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து பதிவிடப்பட்டது, அதை பார்த்தோம். அதுல எதுவும் சட்டத்துக்கு புறம்பாகவோ இல்லது அந்த திமுக அரசை விமர்சனம் பண்ண பெரிய வார்த்தைகள் இருப்பதாக தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாதிக்கப்படும் பெண்களுக்கு நான் அரணாக இருப்பேன், அண்ணனாக இருப்பேன் அப்படின்னு ஒரு சம்பிரதாயமான ஒரு லெட்டர், அவ்வளவுதான். அதனால இங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விளைவோ மாற்றமோ
அரசியல் புரட்சி ஏற்பட போறதில்லை. அந்த கடிதத்தை தாவேகா தொண்டர்கள் ஆர்வ கோளாறிலோ அல்லது தலைமையகத்தின் உத்தரவின் பேர்ல அது ஒரு நோட்டீஸ் மாதிரி எல்லாருக்கும் விநியோகம் பண்றாங்க. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? இது என்ன ஒரு பெரிய தேச துரோக குற்றமா? அதை கொடுக்க கூடாது அப்படின்னு காவல்துறை தடுப்பதும், அதை மீறி கொடுத்தாங்கன்னு உங்களை அரெஸ்ட் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு ஜனநாயக விரோத செயலா தான் நான் பாக்குறேன். எல்லாத்துக்கும் மேல இதற்காக கைது செய்யப்பட்ட அந்த தாவேகா தொண்டர்களை புஷி ஆனந்த் பார்க்க போனாரா, அவரை கைது பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு வகையில் தாவேகா வளர்வதற்கு திமுகவே ஒரு களம் அமைத்து கொடுக்குதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, இந்த விவகாரத்தை ஓவராலா பாக்குறப்ப இப்ப பாஜக அண்ணாமலை சாட்டையடி போராட்டத்தை முன்னெடுத்தாரு. அதுக்கப்புறம் அதிமுக வெவ்வேறு டெக்னிக்ஸ் மூலியமா அவங்க போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் அப்படின்னும் அதிமுக சொல்றாங்க. இதுல திமுகவோட கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு என்ன விதமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிக்கிற விஷயத்த இவங்க அமைதியா இருக்கிறது அப்படின்றது என்ன நெருக்கடியை அவங்களுக்கு ஏற்படுத்தும்? இல்ல, நிச்சயமாக தேர்தல் களத்துக்கு வரும்போது இதெல்லாம் அவர்கள் மீது ஒரு விமர்சனமாக திரும்பும். அன்னைக்கு அதுக்கு அவங்க பதில் சொல்லித்தானே ஆகணும். நான் என்ன கேட்கிறேன், இது திமுக அரசு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அல்லது ஒரு திமுக பிரமுகர் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிட்டாரு, அது குறித்த பிரச்சனை அப்படின்னா நீங்க கருத்து சொல்வதற்கும் போராடுவதற்கும் தயங்குறீங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு கூட்டணி தர்மத்துக்காக அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு நீங்க தயங்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இது திமுகவுடைய பிரச்சனையா? இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதன் மீது நீங்கள் உரிய நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது தானே அடிப்படை கோரிக்கை. அதை சொல்றதுக்கு இவங்க பயப்படுறாங்க அப்படின்னா நாளைக்கு இவர்கள் மீதான நம்பகத்தன்மை ஒரு கேள்விக்குறியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எலெக்ஷன் நேரத்துல இதெல்லாமே இவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக வைக்கப்படும். அன்னைக்கு அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அல்லது இந்த விவகாரத்தில் இவர்களுடைய இன்றைய நிலைப்பாட்டை மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அது தேர்தல் நேரத்தில் இவர்களுக்கு ஒரு பாதகமான விளைவை அது ஏற்படுத்தும். இப்ப நீங்க அதுல மாற்றமே இல்லை. அதே நேரம் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் நடத்துகிற போராட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய அந்த சுயநல அரசியலும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலை நடத்திய அந்த சாட்டையடி போராட்டம். அதை பார்க்கும் போதே ஒரு கோமாளித்தனமான போராட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நீங்க உங்கள் மீது சாட்டை அடித்துக் கொள்வதால் இங்க என்ன விளைவு ஏற்பட்ட போது உங்களுக்கு ஒரு ஊடகத்துல ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் என்பதை தாண்டி வேற என்ன நன்மை நடந்துற போகுது. அதனால நீங்கள் போராட்டம் பண்ணுவதுங்கிறது சரியான விஷயம்தான். அந்த போராட்ட வழிமுறை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு விதமான அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம், புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதுதானே செய்ய முடியும். எதிர்கட்சிகள் என்னன்னா அவர்கள் இந்த பிரச்சனையில ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதுங்கிறது தானே ஒரு சரியான விஷயமாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இதை கண்டும் காணாமல் திமுக காரங்க இருக்கலாம். ஏன்னா நம்ம கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கலாம். ஆனா எதிர்கட்சிகள் நினைக்கணும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இன்னொன்று அவர்களுடைய வேலையும் கடமையுமே அதுதானே. இந்த ஆட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்காதா, அதை நம்ம ஊதி பெரிதாக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பல்வேறு பிரச்சனைகள் அப்படிதான் எதிர்கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையில் எதிர்கட்சிகளின் போராட்டம் என்பது அதை வெறுமனே அரசியல் செய்கிறார்கள் என்பதை தாண்டி இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும், தவறு செய்த அனைவரும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படை கோரிக்கையா இருக்கு. அதனால இதை அழுத்தமா நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை இந்த திமுக அரசு புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா திமுக அரசே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்தி என்ன இவன் நம்ம கட்சிக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை திமுக எடுக்கணும். அப்ப அப்படி ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்காமல் அந்த குற்றவாளியை காப்பாற்றுகிற ஒரு முயற்சியில ஈடுபடும் போது தான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. அப்ப யார் அந்த சார் என்று சொல்லப்படுகிற அந்த எக்ஸ் திமுகவில் ஒரு முக்கிய பிரமுகரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க தோணுது. நீங்க நான் சொல்ற மாதிரி சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. ஆனா திமுக தலைமையில இருந்தோ முதல்வர்கிட்ட இருந்தோ எந்த விதமான அறிக்கையும் வரல அப்படின்றதும் பேசுபொருளாக மாறுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? காவல்துறை விளக்கம் போதுமானதாக இல்லையா? முதல்வர்கிட்ட இருந்து அறிக்கை வேணுமா? இல்ல, நிச்சயமாக. ஏன்னா இது ஒரு திமுக அரசு மீதான ஒரு குற்றச்சாட்டாகத்தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கும் போது இதற்கான பதிலை நிச்சயமாக திமுக அரசு கொடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்பது எங்க கட்டுப்பாட்டுல இல்ல, அதனுடைய வேந்தரே ரவி தான், ஆளுநர் ரவி தான். அப்ப அவர் தான் இதற்கு பதில் சொல்லணுங்கிற ஒரு பதிலை கூட திமுக அரசால ஏன் கொடுக்க முடியல? அமைச்சர்கள் சொல்றாங்களா? கோவிசிலியன் சொல்றாரு. முதல்வர் சொல்றதுல என்ன பிரச்சனை? துணை முதல்வர் சொல்றதுல என்ன பிரச்சனை? நீங்க எல்லா விஷயத்துக்கும் துணை முதல்வர் கருத்து சொல்லும் போது ஏன் இந்த பிரச்சனையில கருத்து சொல்ல மாட்டேன்றாரு? அதுக்கப்புறம் முதலமைச்சரே இங்க இருக்கும் போது ஏன் அவர் இது குறித்து கருத்து சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இப்ப ஒரு பழைய பிளாஷ்பேக் சொல்றேன்.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிர்மலா தேவி அப்படிங்கிற ஒரு பேராசிரியை இதே மாதிரி கல்லூரி மாணவிகளை அப்ரோச் பண்ணி அதுக்கும் அந்த கவர்னர் மாளிகைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்போது இதே திமுக அதை எவ்வளோ பெரிய அளவில் அரசியல் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளும் அதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கத்தானே செய்ய போகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த விவகாரத்தில் எங்களுக்கு தொடர்பில்லை, நாங்கள் அதில் சம்பந்தப்படலை அப்படின்னு இவர்கள் நினைத்தால் அந்த விஷயத்தை அவங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அதில் என்ன அவங்களுக்கு தயக்கம்? அதுதான் கேள்வி. ஸோ இன்னொன்று, இந்த விவகாரத்தில் திமுக அரசு காட்டுகிற அந்த மௌனம் அவர்கள் மீதான சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக அதோட தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும், அவர் இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூட்லேயே இருக்காரு, அவர் வெளியே வரமாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஹைராக்கி பாலிடிக்ஸ், இன்ன வரைக்கும் டெம்ப்ளேட்டாக அதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னாலும் கூட கவர்னர் வந்து மீட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தன்னோட அணுகுமுறையை மாற்றிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 69வது படத்தில் வந்து அவர் ரொம்ப தீவிர கவனம் செலுத்திட்டு இருக்காரு. எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த படத்தை முடித்து விட்டு தானே அவர் முழு நேர அரசியல்வாதியா மாறப்போறாரு. அதன் அடிப்படையில் தமிழகம் தழுவிய ஒரு 2 கட்ட சுற்றுப்பயணம்லாம் அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே நேரம் நீங்க அது வரைக்கும் நான் வந்து ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியா தான் இருப்பேன், வெறுமனே ட்விட்டர்ல 4 வரி போடுறதோட என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க இருக்க முடியாது. இப்போ இங்க ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்னென்னா உங்களுடைய படப்பிடிப்பை ஒத்தி வைத்து விட்டு இந்த போராட்டத்தை நீங்கள் வந்து கையில் எடுக்கணும். அதுதானே சரியாக இருக்கும். இல்லை நான் 69 படம் முடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி போயிட முடியாது. அதே நேரம் விஜயனுடைய சமீப கால நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது மெல்ல மெல்ல அவருடைய போக்கில் ஒரு மாற்றம் தெரிவதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன மாற்றம் சார்? மாற்றம் தெரியுற மீன்ஸ் இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு பனையூரில் உட்காந்துட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியான ஒரு அரசியல் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநரை தேடி வருகிற அளவுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொண்டர்களே பார்த்தீங்கன்னா ஒரு விஜயினுடைய அறிக்கையை வந்து மக்கள்கிட்ட விநியோகிக்கிற அளவுக்கு அவங்களும் ஒரு கள அரசியலை நோக்கி வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்தடுத்த விஷயங்கள்ல இன்னும் வந்து அதை தீவிரப்படுத்துவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.